வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு? திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்துறாரு. அந்த மாநாட்டுக்கு அஇஅதிமுக, திமுகவுக்கு நேர் எதிரியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகமும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கிறார். கூட்டணியை உடைப்பதற்கு திட்டம் போட்டுட்டாரா, இல்ல கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதுக்கு அச்சாரம் இடுகிறாரா, அல்லது ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில இருக்கிறாரா அப்படின்ற பல்வேறு ஸ்பெகுலேஷன்ஸ் உருவாயிருச்சு அரசியல் தளத்துல. அதுதான் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்கிறது. திருமாவளவன் கூட்டணியை உடைப்பார், கூட்டணியிலேருந்து வெளியே வருவார் அப்படின்னு நான் இப்போதைக்கு எதிர்பார்க்கல. ஃபார் நவ் அவர் திமுக கூட்டணியில் தான் உறுதியாக இருக்கிறார். ஆனால் திருமாவளவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. திருமாவளவன் ஒரு ரொம்ப ஷூட் பாலிட்டிஷியன். இன்னொன்று, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திருமாவளவன், வை திருமாவளவன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பேச போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான விளம்பரமும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆகவே ஒரு விளம்பரம் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது. ஆகவே எங்கள் மானிட்டைசேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. ஸோ எங்களுக்கு எந்த காசும் யூடியூப் மூலமாக வராது. ஸோ எங்களுக்கு எப்படி இந்த ஊடகத்தை நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆட்ஸ் கிடையாது, கார்ப்பரேட் ஆட்ஸ் கிடையாது, அரசியல் கட்சிகள் விளம்பரம் வாங்குவதில்லை. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடகம். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவருடைய ரோல் அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக மதவாத சக்திகளுக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக, அரசாங்க அடக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக திருமாவளவன் இருக்கிறார். யாருமே அவங்கள எதிர்க்க முன் வரலை அப்படின்னும் போது ஏதோ ஒரு மூலையிலிருந்து அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அந்த எதிர்ப்பு குரல் அப்படின்றது வட இந்தியா வரை ஒலிக்கிறது அப்படின்றத நாம் கூர்ந்து கவனிக்கணும். அது ஸ்கிராப்பிங் ஆஃப் ஆர்டிகல் 370, ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகல் 370 நீக்குனது, அந்த மாநிலத்தை டவுன்கிரேட் பண்ணது, மாநில அந்தஸ்துலேருந்து அவர் யூனியன் டெரிட்டரியாக மாற்றினது, ட்ரிபிள் தலாக், வக்ஃப் போர்ட் பில், அதுக்கப்புறம் மணிப்பூர் இஷ்யூ, இந்த மாதிரி எல்லா முக்கியமான பிரச்சனைகள்லையும் திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார். இது பெரிய அளவுக்கு ஒட்டுமொத்த தேசத்துடைய கவனத்தையும் ஈர்த்து இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி வாய்ஸஸ் பேசும்போது தான் வட இந்தியாவில் எங்களால் பேச முடியல, அட்லீஸ்ட் திருமாவளவன் சவுத்தில் இருந்து பேசுகிறாரு அப்படின்ற அளவுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் பேசுகிறாங்க. 2024 தேர்தலையும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த தலித் சமூகத்துடைய பங்களிப்பு அப்படின்றது இந்த எலெக்ஷனுடைய கோர்ஸையே மாற்றிருச்சு. ஹிந்துத்துவா ஃபோர்ஸஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்றது ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த ஹிந்துத்துவா ஃபோர்ஸுடைய ஆன்வர்ட் மார்ச் இருக்கு இல்லையா, அது தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்றது தான் இந்த எலெக்ஷனுடைய மிகப்பெரிய டேக்அவே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுல திருமாவளவன் போன்ற தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பங்களிப்பு அப்படின்றது இருக்கிறது. ஆகவே தான் திருமாவளவன் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்றது இந்துத்துவா சக்திகளுடைய ஒரு எண்ணமாக இருந்துச்சு. ஸோ ஒரு கிரிக்கெட் பார்லன்ஸில் சொல்லணுன்னா, ராகுல் டிராவிட் மாதிரி தொல் திருமாவளவன் டீமில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாலும் ராகுல் டிராவிட் களத்தில் இருக்கார் அப்படின்னும் போது ஒரு பெரிய நம்பிக்கை அப்படின்றது இருக்கும். அந்த நம்பிக்கை தான் திருமாவளவன் கொடுக்கிறார். திமுக தலைமையிலான அந்த செக்யுலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அலையன்ஸுடைய ஒரு மிக முக்கியமான அங்கமாக அவர் இருக்கிறார். ஒரு பப்ளிக் ஃபேஸாக அவர் இருக்கிறார் அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்றது யார் யாருக்கு ஏற்படுகிறது? தலித்ஸ்க்கு, மைனாரிட்டிஸ்க்கு, மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எந்த தவறு நடந்தாலும் அவர் அதை கேட்பார், நமக்காக பேசுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்பது அவர் மீது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த கூட்டணிக்கு திருமாவளவனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த செக்யுலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ், இந்த செக்யுலர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு அவுட்லுக் கொடுக்கக்கூடிய தலைவர்களாக திருமாவளவன் இருந்தால் அந்த அலையன்ஸ் செக்யுலராக இருக்கிறது, லெஃப்ட் பார்ட்டிஸ் இருந்தாங்கன்னா அந்த அலையன்ஸ் செக்யுலராக இருக்கிறது, காங்கிரஸ் இருந்தாங்கன்னா அந்த அலையன்ஸ் செக்யுலராக இருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துது இல்லையா,
அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பங்களிப்பு அப்படின்றது ஒரு அலையன்ஸில் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக இன்னைக்கு மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட், அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் பொசிஷன். எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் மதவாத சக்திகளோட எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற அந்த உறுதிமொழி, அதை தொடர்ந்து அவங்களுடைய அரசியலில் அதை காட்டிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே திராவிட மாடல் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது, இங்கே சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லும்போது அதற்கும் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு அப்படின்றது விசிகே கட்சியுடையதாக இருக்கிறது. ஆகவே தான் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரு கூட்டணிக்கான ஒரு பலமாக அமைகிறது. அப்போ இந்த இந்துத்துவ அமைப்புகளை எல்லாம் வந்து வீழ்த்துவதற்கும் அவங்கள வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடக்கூடாது அப்படின்ற அந்த எஃபர்ட்டில் திருமாவளவன் முன்னணியில் நிற்கிறார். அவரோட சேர்ந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க, மற்ற ஜனநாயக அமைப்புகள்லாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு உயர்நீதிமன்றம் பெர்மிஷன் கொடுத்த உடனே இருக்கக்கூடிய பல்வேறு சமூக அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள்லாம் சேர்த்துட்டு திருமா தான் வந்து போராட்ட களத்தில் இறங்கினாரு. ஒரு பெரிய மனித சங்கிலி அப்படின்றத அவர் நடத்தினாரு. ஒரு மெசேஜ் தான், தமிழகத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு என்பது இருக்கிறது, நீங்கள் நினச்ச மாதிரி இங்கே வந்து ஒரு பெரிய பேரணிலாம் வந்து ஆர்எஸ்எஸ் நினைக்கும் போதெல்லாம் நடத்திட முடியாது, இன்னும் வந்து உங்களுக்கு இந்த மண்ணில் எதிர்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த குரல்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சி அவர் எடுத்தார். அதனால தான் திருமாவளவன் மீது இன்னும் வந்து அந்த கோபம் என்பது அவங்களுக்குலாம் இருக்கிறது. ஆகவே தான் வந்து உங்களுக்கு திருமாவளவனுடைய அந்த ரோல் அப்படின்றது ஒரு பெருஞ்சுவர் மாதிரி அவர் வந்து இந்த கூட்டணியை தற்காத்து கொண்டு இருக்கிறார். திமுக பேச முடியாத பல விஷயங்களை திருமாவளவன் பேசுகிறார் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த கூட்டணிக்கு அமைந்திருக்கிறது, குறிப்பாக திமுக கூட்டணிக்கு. அப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமாவளவன் மீதே வந்து பல்வேறு விதமான விமர்சனங்களும் வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா, திமுக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு நாம பல வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் திமுக ஆட்சியில் நடக்காதோ அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னும் போது திருமாவளவன் அது குறித்து என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நேச்சுரலாக நாமெல்லாம் அவர் தான் பேசுவார், அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவர் கண்டிப்பார், இந்த விஷயங்கள்லாம் வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவார், சரி பண்ணுவார், அல்லது சரி பண்ணுவதற்கான அழுத்தத்தை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் போதிய அழுத்தம் கொடுக்கவில்லை அப்படின்றது வந்து ஒரு விமர்சனமாகவே அவர் மீது தொடர்ந்து இருந்துச்சு. அது வேறு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அவங்க மீதான அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது அப்படின்ற அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்து சமீப காலங்களாக அவர் மீது இருக்கிறது. அதுதான் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு பிறகு ஒரு விதமான ஒரு கோபம் என்பது அவர் மீதும் இருந்தது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் போது அவர் மீது வந்த விமர்சனங்கள், குறிப்பாக திமுக அரசு மீது வந்த விமர்சனங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு நாளில் ஒரு சம்பவம் நடந்ததுக்காக வரல. அந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேங்கவயல் சம்பவம், இன்னும் யார் பண்ணாங்க அப்படின்றது தெரியல, நாங்குநேரியில் நடந்த அந்த சம்பவம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக சாதிய கொலைகள், இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த கொலைகள், அதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்னா அந்த சிறப்பு சட்டம்லாம் தேவையில்லை அப்படின்னு திமுக ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் காஸ்ட் அட்ராசிட்டிஸ், பல பகுதிகளில் வந்து இந்த சாதிய கொடுமைகள் அப்படின்றது தலை தூக்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கள்ளச்சாராயம் போன்ற பிரச்சனைகள், அதில் பாதிக்கப்படுறது வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கஸ்டோடியல் மரணங்கள், அதுலேயும் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். இது எல்லாம் வந்து ஒரு விதமான கோபம் அப்படின்றது ஒரு 3 வருஷத்தில் அது பில்டப் ஆகிட்டே இருந்துச்சு. அது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் போது ஒரு அமைப்பாக மக்கள் வந்து திரண்டார்கள். ரஞ்சித் ஒரு கூட்டத்தை கூட்டும் போது அதில் அந்த கோபம் எல்லாம் வந்து வெளிப்பட்டுச்சு. ஸோ அதற்கு பிறகுதான் வந்து திருமாவளவனுக்கும் அந்த 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 அதை சென்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விசிகே, லெஃப்ட் பார்ட்டிஸ், மனிதநேய மக்கள் கட்சி போன்ற அமைப்புகள் மீது ஒரு அழுத்தம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அங்கேதான் ஒரு கேள்வி எழுகிறது, இவங்க கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்கள திமுக வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிட்டாங்களா, இவங்க தான் கூட்டணியில் இருக்காங்க, நம்மளை விட்டா வேற போகிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் திமுக போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்பதும் இருக்கிறது. ஆகவே தான் இந்த இடத்துல இப்போ தேர்தலுக்கு ஒரு 1.5 வருஷம் இருக்குது, 2026 தேர்தலுக்கு. இன்னைக்கு அரசாங்கத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு பிரச்சனைகள் அப்படின்றது வந்திருக்கு. ஒரு விதமான அதிருப்தியும் வந்து பல பிரச்சனைகள்ல இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து எங்கேயாச்சும் நம்மளை பாதிச்சிருமோ அப்படின்ற ஒரு கவலையும் வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது. அதனால தான் வந்து திருமாவளவன் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன். அதனால தான் வந்து அவர் ஒரு இஷ்யூவை எடுத்திருக்காரு, அதாவது மது ஒழிப்பு.
இப்போ மது ஒழிப்பு அப்படின்றது முற்றிலுமாக சாத்தியம் இல்லை. டோட்டல் ப்ராஹிபிஷன் அப்படின்றது ஒரு ஃபெயிலியர், அது சாத்தியம் இல்லை. ஆனால் அந்த கோரிக்கையை வந்து அரசியல் காரணங்களுக்காக திருமாவளவன் கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று, அவர் போராட்டம் நடத்துகின்ற இடம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம். அங்கதான் வந்து அந்த கள்ளசாராயம் குடித்து 65 பேர் இறந்து போயிருக்காங்க. இது இந்த கவர்மெண்ட் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய களங்கம். அப்போ அந்த இடத்துல இவர் அந்த போராட்டத்தை நடத்துகிறார், அந்த மாநாட்டை நடத்துகிறார். அதில் பல கட்சியினருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த மாநாட்டில் வருகின்ற இப்போ அதிமுக வராங்க அப்படின்னா அவங்க திமுகவை பாராட்டி பேச போகிறது இல்லை, திமுகவை விமர்சிப்பாங்க. மற்ற எல்லாருமே வந்து திமுகவுடைய இந்த பாலிசிஸை விமர்சிப்பாங்க. அப்படின்னும் போது இது திமுக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறது அப்படின்ற பார்க்கணும். இதன் மூலமாக எங்கேயாச்சும் இந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுமோ, ஒரு விரிசல் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விசிகே போன்ற கட்சிகளை நடத்துகின்ற விதம். இப்போ திமுக 3 வருஷம் கவர்மெண்ட்ல இருக்கு, கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டியோ ஒரு ப்ராசஸோ எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் அதற்கு திமுக செவி சாய்க்கவில்லை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து அசெம்பிளி எலெக்ஷன் வருது, இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வருது அப்படின்னா இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து 2 சீட்டு 3 எம்எல்ஏ சீட்னா ஒரு 6 சீட்டு இல்லை 4 சீட்டு இப்படி தான் வந்து பேசி முடிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு கிரேட்டர் ஷேர் கிடையாது. இன்னைக்கு திருமாவளவன் வந்து ஒரு ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டுடைய ஒரு லீடர். அவர் இன்னைக்கு மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ், மைனாரிட்டிஸ், தலித்ஸ் நம்பக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் அந்த காஸ்ட் பார்ட்டி அப்படின்ற அந்த மோல்லேருந்து அவர் வந்து தன்னை விடுவித்து கொண்டு ஒரு பொதுவான அரசியல் கட்சி தலைவராக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். மறுபடியும் கொண்டு போய் அவரை வந்து ஒரு காஸ்ட் பார்ட்டி லீடராக தான் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. ஆகவே தான் வந்து உங்களுக்கு திருமாவளவன் எடுக்கின்ற இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து ஒரு வகையில் இதன் அடிப்படையில் இருக்குமோ, தன்னை வந்து ஒரு பொதுவான ஒரு தலைவராக, ஒரு அவுட்லுக்கோட பொது பிரச்சனைகளுக்காக பேசுகின்ற ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியை திருமாவளவன் எடுக்கிறாரு. ஸோ தனக்கு இருக்கக்கூடிய பார்கெனிங் பவர் என்ன, தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன, அதே போல அந்த செல்வாக்கை வைத்துக்கொண்டு கூடுதலாக நாம வந்து அரசு அதிகாரத்தில் வரணும், அதே போல நிறைய எம்எல்ஏஸ் இருக்கணும். ஏன்னா அவங்க பார்ட்டி வந்து ஒரு ஸ்டேட் ரெக்கக்னைஸ் பார்ட்டியாக இருக்கு. அப்போ அந்த 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 இதை வந்து அந்த ப்ராசஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த முயற்சிகளின் மூலமாக ஒரு பொது பிரச்சனைகளை கையில் எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக உருவாக வேண்டும். இன்னொன்று, இப்போ அவர் இந்த சமயம் அவர் ஏன் தேர்வு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎம்கே வீக்காக இருக்குது, ஆப்போசிஷன் ஏஐஏடிஎம்கேவும் ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போது ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியாக, ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸாக எமர்ஜ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது திருமாவளவனுக்கு தற்போது இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு தான் திருமாவளவன் வந்து இந்த முயற்சிகளை எடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறேன். இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி ஏடிஎம்கேலேருந்து ஒரு சில ஃபீலர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி எந்த அளவுக்கு வந்து பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் ஷேரிங் ஃபார்முலா வந்து பேச்சுவார்த்தை நடந்தால் கூட அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியதா நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது இருக்கிறது. ஸோ இப்போ ஏடிஎம்கே கூடுதலாக ஆஃபர் பண்ணுறாங்க சீட்ஸு, அல்லது பவரை ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெட்டர் பார்கெனாக இருக்கும் அப்படின்றதும் வந்து வருகின்ற நாட்கள் அது அந்த பேச்சுவார்த்தை அதை நோக்கி போகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் அவர்களுக்கு விசிகேக்கு வந்து விசிகே மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிமுக என்ற கதவு திறந்திருக்கிறது. அவங்க பிஜேபியோட இல்லை, பிஜேபியை எதிர்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகமும் வந்து களம் இறங்குகிறது. அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னும் போது இது சரியான சந்தர்ப்பம் அப்படின்றது, அரசியல் ரீதியாக இது ஒரு சரியான சந்தர்ப்பம். தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காகவும் தங்களுடைய கட்சியை நிலைநிறுத்தி கொள்வதற்காகவும் ஒரு சரியான சந்தர்ப்பம் அப்படின்றத திருமா பார்க்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் வந்து திருமாவுடைய இந்த நகர்வுகள்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு பெட்டர் நெகோசியேஷன், ஒரு ஸ்ட்ராங் நெகோசியேஷனை வந்து அவர் நடத்துவதற்கு தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்கிறார் அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல திருமாவளவனை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியுமா அப்படின்னா, திருமாவளவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவது மிகப்பெரிய அரசியல் தவறு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை ஒரு தலைவருக்கு இருக்குது அப்படின்னா அதில் திருமாவளவன் முதல் ஆளாக இருக்கிறார். அவரால் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் சமூக அமைப்புகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக அவர் அதை செய்து முடிப்பார். ஏன்னா 2016ஆம் ஆண்டு திமுக அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவர் கேட்ட தொகுதிகள் கொடுக்காம அவரை வெளியே அனுப்புனாங்க. மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாச்சு திமுகவால்
ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. அப்போ அந்த 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 ஆட்சியை இழந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது இன்றைக்கும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் M.K. ஸ்டாலினுக்கு அந்த வலி அப்படின்றது இருக்கிறது. அதனால தான் இந்த கூட்டணியை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த தருணத்தில் கூட வந்து இந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டும், இந்த கூட்டணியை இன்டாக்டாக வச்சுக்கணும், 2026க்கு இன்டாக்டாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து அவருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அதில் விசிகே மற்ற கட்சிகள் கேட்கின்ற அந்த கோரிக்கைகள்லாம் அவர்கள் நிறைவேற்றுவார்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இன்னிலிருந்து நாம் வந்து திருமாவளவனுடைய அரசியல், அவருடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. நாமளும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுவோம், உங்களுக்கும் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ வழக்கம் போல் நீங்கள் எங்களை எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே போல் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.